ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க நாளைக்கு பெர்மிஷன் வாங்கிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, அப்புறம் சமைச்ச பொருள்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதுக்காக தரமில்லாத சாப்பாடை மக்களுக்கு கொடுப்ப, அதுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணணும். நாங்க செஞ்சது தரம் இல்லன்னு யாரு சார் சொன்னது? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. கடை வைக்க பர்மிஷன் இருந்தா காட்டு, இல்லையா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. முதல்ல என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தின, அப்புறம் கௌதம பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தின, இப்ப இவனா? பாத்துப்பா, எவன் கூடவாவது ஓடிட போறா, பாத்துக்க. சார், தேவையில்லாம பேசுறவளை வச்சுக்காதீங்க. அப்படியா? என்ன கோவண்டா சாமி, நல்லா தான் வாயாடுறான். யோ, என்னங்கய்யா பர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி சுத்தம் இல்லாத கடையில எல்லாம் சாப்பிடுறீங்க? அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா போலீஸ் கிட்ட தான் வந்து நிப்பீங்க. போங்க. ஐயோ அண்ணே, அந்த மாதிரி எதுவும் இல்ல, நான் சுத்தமா செஞ்சதுதான். இல்லம்மா நான் வரல. பரவாயில்லைம்மா. அண்ணே சொல்றத கேளுங்க. அக்கா யோ, சீக்கிரம் கைய கழுவிட்டு கிளம்பியா. அண்ணே இவன் என் பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவனை ஏதாவது பண்ணி ஆகணும், இப்படியே விடக்கூடாது. உன்னை என்ன பண்றான் பாடுறா. இல்ல, இப்ப போனா காரியம் கெட்டுரும். ஆனாலும் என் பொண்ணுக்கு உதவணும். என்ன பண்ணலாம்? புத்திய காட்டிட்டல. நாங்க சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கிறது கூட உனக்கு பொறுக்கல. உன்ன மாதிரி அடுத்தவங்க வயித்துல அடிச்சு ஏமாத்தி சம்பாதிக்கல. நீ என்னதான் எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் நாங்க மேல வருவோம். அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உன்னால நானும் என் குடும்பமும் என் பையனும் பட்ட அவமானத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரணம். இரு, இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. இனி இருக்கு பாரு உனக்கு. நீ எங்க போனாலும் நான் வருவேன். உன் புருஷன் வேலுவையும் உங்களோட சுத்திட்டு இருக்கிற இந்த ஓடுகாலி பூஜாவையும் நல்லாவே வாழ விட மாட்டேன்.